ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கேங்கர்ஸ். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே அரசங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோயின் கேத்ரின் தெரேசா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் அந்த கிளாஸில் இருக்காங்க. ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மர்மமான முறையில் பார்த்திங்க அப்படின்னா காணாமல் போயிடுது. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம கேத்ரின் தெரேசா எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோ சுந்தர் சி வந்து பிடி டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இவருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேத்ரின் தெரேசா கூட சேர்ந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பேசிக் ப்ளாட் பார்த்திங்க அப்படின்னா காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நம்ம வைகை புயல் வடிவேலு பார்த்திங்க அப்படின்னா தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம வடிவேலும் சரி சுந்தர்சியும் சரி ரெண்டு பேரோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து நம்ம வடிவேல் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தெரிக்க விட்டுருக்காரு. அந்த பழைய விண்டேஜ் வடிவேலை நம்ம இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அலெக்ஸா வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ வேறு லெவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. விழுந்து சிரிப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ஓவரால் கதை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் அங்கங்கே கொஞ்சம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப் முழுக்க சூப்பராக கொண்டு போயிருக்காரு நம்ம சுந்தர் சி. எனக்கு மறுபடியும் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம சுந்தர் சியால் மட்டும்தான் இந்த ஒரு மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக எடுத்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுந்தர் சி வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பாருங்கள், அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.